Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Tome AI யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பிரசன்டேஷன்ஸை எப்படி நாம ஜெனரேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, searchல Tome AI search பண்ணிக்கலாம் and link click பண்ணி official site குள்ளேயும் போயிடலாம். சரி, இந்த Tome AI யோட யூசேஜ் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா GPT-3 and DALL-E 2 இதை சோர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான, அதாவது ஒரு கிரியேட்டருக்கு தேவையான ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டன்னிங் ப்ரெசன்டேஷன்ஸை ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த Tome AI யோட வேலை. ஸோ அப்போது எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணுமோ ஜஸ்ட் கமாண்டில் அந்த டாப்பிக்கை கொடுத்தாலே போதும். அந்த டாபிக் நாம் கொடுத்துருக்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்டையர் ப்ரெசன்டேஷனும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஜெனரேட் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக நம்ம எங்கே வேணுமோ எதை வேணுமோ இல்லை எதை குறிப்பாக மாடிஃபை பண்ணணுமோ மாடிஃபை பண்ணி நாம் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஜெனரேட் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி இங்கே நாம் ப்ரெசென்ட்டும் பண்ணிக்க முடியும். இன்னும் புரிகிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா வெப்லேயே இருக்கக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் இங்கேயே உங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை ஜெனரேட் பண்ணிக்கலாம், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்சஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் இங்கே நீங்கள் செஞ்சுக்க முடியும். வேலை நமக்கு ரொம்ப கம்மி, ஏன்னா ப்ரெசன்டேஷனை நாம் ஜெனரேட் பண்ண போகிறதில்ல, ஏஐஏ இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். சரி, நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷன்ஸை நாம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் அண்ட் நாம் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் கூடவே எந்த ப்ரைஸிங் பிளானில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ இது ஃப்ரீ கிடையாதா? நல்லா கவனிங்க. ப்ரைஸிங்கில் ஆஸ் யூஷுவல் நமக்கு 2 பிளான் இருக்குது, ஒன்று ஃப்ரீ அண்ட் இன்னொன்று ப்ரோ. ஸோ ப்ரோவில் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன விஷயம்னா பிடிஎஃபாக நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கே நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை ஜெனரேட் பண்ணி இங்கே நாம் ப்ரெசென்ட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை அன்லிமிட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது மட்டும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஃப்ரீ பிளான்லேயே உங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் முடிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே இன்னும் 2 பீப்புளை உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் சேர்த்துக்க முடியும். இன்னும் இந்த பிளானில் உங்களுக்கு தெளிவு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிளான்ஸோட கம்பேரிசன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த பிளான் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நமக்கு ஃப்ரீ பிளான் தான் தேவை. ஸோ ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ரொஃபைல் தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுடைய கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைலோட நேம் அண்ட் என்ன ரோலை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட்டு நாம் க்ரியேட் பண்ண போகிற ஒர்க் ஸ்பேஸுக்கு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற இந்த நேம் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒர்க் ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான பீப்புளை நம்ம உள்ளே இன்வைட் பண்ணி ஆஸ் அ டீமாக ஒர்க் பண்ணி அவங்களோட கொலாபரேட் பண்ணுறது இல்லை ஆக்சஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே நம்ம செஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நமக்கு பேசிக் பிளான், அதாவது ஃப்ரீ பிளானில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னும் போது அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அப்போ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆஸ் யூஷுவல் ஸ்லைட் பை ஸ்லைட் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை நம்ம க்ரியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ டாப் ரைட்டில் நமக்கு க்ரியேட் இருக்குது. பட் நல்லா கவனிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பர்சனல், ஷேர்ட் வித் மீ, எண்ட்லெஸ் நாலேஜ். நல்லா கவனிச்சிங்களா? எண்ட்லெஸ் நாலேஜுங்கிற ஒர்க் ஸ்பேஸ் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களோட ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் ஆகிருக்கு, இல்லை நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டெலிட் பண்ணியிருக்கிறீங்க, இன்கேஸ் நீங்கள் டீம்மேட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதை அந்தந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்க முடியும். நல்லா கவனிங்க, டீம்மேட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குன்னா அதை மேலே இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மற்றவங்க உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே என்ன செய்ய முடியும், எடிட் பண்ணலாமா, இல்லை ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா, இல்லை வெறும் கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை நான் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இதை ஷேர் பண்ண விரும்பல,
ஒரு லிங்க் எடுத்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுற அவங்க இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்னா எனி ஒன் வித் த லிங்க் கேன் ப்ளே இல்லை நோ ஆக்சஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. கேன் ப்ளே கொடுத்து லிங்க்கை காப்பி பண்ணியோ இல்லை QR கோட் ஜெனரேட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ண வைக்கிறதோ எப்படியோ அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். பட் லிங்க்கை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க் டு கரண்ட் பேஜ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். ஸோ வேறு யாராவது ஒருத்தர் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தாராளமாக அந்த ப்ரெசன்டேஷனை அவங்களால பார்த்துக்க முடியும். ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். வேறு எதையும் அவங்களால அங்கே செய்ய முடியாது. சரி, ஜஸ்ட் கிரியேட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ கீழே நமக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இல்லையா, இங்கே நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, அதாவது என்டையர் ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஒரு கமெண்ட் மூலிமா கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் ப்ரெசன்டேஷன் அபவுட், இல்லை ஒரு பேஜை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா பேஜ், இல்லை இமேஜ், இல்லை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, இல்லை இமேஜை சர்ச் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்ட் டைலையோ இல்லை வீடியோ டைலையோ இப்படி ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்படியும் ஒர்க் பண்ணலாம். பட் நமக்கு தேவையான என்டையர் ப்ரெசன்டேஷனையும் ஒரு கமாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 5 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இட்ஸ் ரெசிபீஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கமாண்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் வேணுமா இல்லை ஒரு பேஜ் மட்டும்தானா அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கலாம். பட் நமக்கு ப்ரெசன்டேஷனே தேவை. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கான ஒரு லேஅவுட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போது நமக்கு ப்ரெசன்டேஷனோட டைட்டில் வந்தாச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து லாஸ்ட் ஸ்லைட் வரைக்கும் எல்லாமே டைட்டில் வந்தாச்சு. பட் இன்கேஸ் எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸையும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பார்ட்டாக இன்க்ளூட் பண்ணணும். அப்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓட்மீல் பவுல் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த பேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை வேண்டானா நீங்கள் அதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். பட் நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ். ஸோ ப்ளஸ் சைன் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், இல்லை ஜூஸஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம். பட் ஏற்கனவே 6th ஸ்லைட் பார்த்தோம்னா ஸ்மூதி பவுல் பார்த்தீங்கன்னா வருது. மேபி ஃப்ரெஷ் ஜூஸஸை அதுக்கு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஸ்லைட் நமக்கு 6th ஸ்லைடுக்கு பின்னாடி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணணும், என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டைட்டில் மாற்றணுமா இல்லை இன்ட்ரொடக்ஷன் பேஜ், எனிதிங் எதை நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டைட்டில் எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. இல்லை நான் ஒரு பேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், பின்னாடி கமெண்ட்டுக்கே நான் போக விரும்புகிறேன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பட் நாம் கண்டினியூ கொடுத்து இந்த ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நமக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே GPT-3 இருந்தும் அண்ட் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்லைடோட யூனிக்கான இமேஜஸ் எல்லாமே பார்த்தோம்னா DALL-E 2 மூலியமா வருது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் சரி, டெக்ஸ்ட் சொல்லிட முடியாது, பட் இமேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூனிக்காக நமக்கு வரது தான். ஸோ ஆக மொத்தம் 9 ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை அகைன் கொடுக்கலாம். இல்லை இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீப் அப்படின்னு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்லைடு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது அதை தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மறுபடியும் Ctrl+K கொடுத்து கமாண்டில் ஒரு பேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்து அந்த பேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். பட் நாம் அந்த அளவுக்கு உள்ள இப்போ பேசிக்காக அதை போகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஆரம்பத்திலே அந்த கமாண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இது நமக்கு எப்படி செய்யணுங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் என்ன விஷயம்னா இந்த கண்டென்ட் பேஜில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் டெக்ஸ்டையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். பட் அதுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இமேஜும் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ Ctrl+K கொடுக்கலாம். நமக்கு தேவை ஒரு இமேஜ் தான். ஸோ கிரியேட் இமேஜ் கொடுத்து அதுக்கான கமாண்டை நாம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கிரைப் த இமேஜ். ஸோ சில்ட்ரன் ஈட்டிங் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அது டீட்டெயிலாக நமக்கு தேவை. ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே நமக்கு ஜெனரேட் ஆகி வர்ற இமேஜில் எது நமக்கு சூட்டபிளாக இருக்கோ, எது ரிலேட்டபிளாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நம்மக்கிட்டே இமேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், எது தேவை அப்படிங்கிறத இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் மற்ற கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மற்ற பேஜஸ் அந்த டைட்டில்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணி அதோட கலர்ஸை மட்டும் நான் ஸ்லைட்டாக என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் அதெல்லாமே லிஸ்டிங்கில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ரடக்ஷன் இது எல்லாமே ஓகே. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் மாற்றி தேவை, இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ரைட் சைடில் வரணும், இல்லை இந்த இமேஜ் இந்த சைடில் லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். பட் நமக்கு இது ஆஸ் யூஷுவல் ரைட்டில் இருந்தாலே ஓகே. அடுத்த பேஜில் வேணால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை மாற்றிக்க முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் கட் டவுன் பண்ணி பிரேக் பை பிரேக் புல்லட் பை புல்லட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்க, ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் இங்கே ஒரு ரெசிபி தான் இருக்குது, பட் நாம் அதை சரியாக கன்வே பண்ணணும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணியே ஆகணும். நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணும்போது இமேஜுக்கான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டுக்கான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ இங்கே எல்லாத்தையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நரேட் பண்ணணும், வாய்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னும் போது நமக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் நரேஷன். நீங்கள் கிளிக் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தோம்னா கேமரா அண்ட் மைக்ரோஃபோனுக்கான அந்த பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் அதை அலோவ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அலோவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வெப்கேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெப்கேம் ஆப்ஷன் இருக்குது, பட் நமக்கு வெறும் மைக்ரோஃபோன் மட்டும்தான். ஸோ அதனால் மைக்ரோஃபோன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன செய்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம், என்ன நரேட் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம இந்த வெப் கேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. ஸோ ரிசல்ட் அதனால் என்னால் காமிக்க முடியல. மற்றபடி பேசின வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மேலே நமக்கு இந்த கேம் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம்னாலே நம்ம என்ன நரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவாங்க இருக்கும். என்னென்ன செய்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம், என்ன நரேட் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகி ஒருவேளை நீங்கள் ரீடேக் பண்ண விரும்புகிறீங்கனாலும் இல்லை டெலிட் பண்ண விரும்புகிறீங்கனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. மற்றபடி தீம் பேஸ்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா தீமை எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணுறீங்க, டார்க்காக, லைட்டாக, க்ரீம் தீம், என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி நாம் ஜெனரேட் பண்ணுற கண்டென்ட்டில் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் இருந்தே ஆகும். பிகாஸ் அங்கே வரதெல்லாம் பேராக வரும். நாம் அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிளாக் பை பிளாக்காக அதை நம்ம பிரித்து கொடுத்தோம்னா பார்க்குறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை இங்கே இமேஜுக்கு பதிலாக நமக்கு ஒரு வீடியோ தான் வேணும்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட எலமெண்ட்ஸை நம்ம இங்கே உள்ள ட்ராக் பண்ணி லோட் பண்ண முடியும். டேபிள், வீடியோ, டெக்ஸ்ட், இமேஜ். இல்லை ஃபிக்மாவில் நீங்கள் கண்டென்ட் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கிறீங்க, அங்கேருந்து நீங்கள் லிங்க்கை கொடுத்து நீங்கள் உள்ளே இங்கே ஏதாவது இம்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அப்படி நீங்கள் செஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஸ்லைடை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். மற்றவங்களோட ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன மாதிரியான ஆக்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அது உங்களுடைய இஷ்டம். ஸோ இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ப்ரீவியஸ் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கு இது ப்ளேயபிள் லிங்க்கை நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா அதுக்கான ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லிங்க்கை நீங்கள் ஜெனரேட் பண்ணி தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் க்ரியேட்டும் பண்ணிக்க முடியும். எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நீங்கள் பெய்ட் வெர்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மற்றபடி இங்கே நீங்கள் இது ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் எல்லா வேலையும் இங்கே நீங்கள் செஞ்சுக்க முடியும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, எனக்கு போதுமான அளவுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியுது, பிக்சர்ஸ் நமக்கு வந்துடுது, கண்டென்ட் வந்துடுது, எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு இது வந்து ஒரு பிபிடி ஃபைலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. நீங்கள் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிபிடி என்ன பண்ணலாம், ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிசைனர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த டிசைனர் பேஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்தோம்னா நாம் வந்து வீடியோஸ் பார்த்துருக்குறோம். நீங்கள் அந்த டிசைனர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் இதெல்லாமே நமக்கு டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம், இமேஜ் நமக்கு டவுன்லோடபிள் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை பவர் பாயிண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியும் செய்யணுனாலும் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். பட் அங்கே டிசைனர் டேப் இருக்குது, இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். டிசைனரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோட லிங்க்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.